Next நம்ம combination பார்க்கலாமா combinations so permutation என்னன்னு பார்த்தோம் permutationன்றது it is the process of selection and arrangement select பண்ணி arrange பண்ற அந்த processக்கு பேர் தான் permutation னு சொன்னோம் இப்போ combination என்னன்னு பார்க்கலாம் so combinationன்றது it is the process of selection only combinationன்றது it is the process of selection only அத தான் நம்ம combination னு சொல்லுவோம் so combinationன்றது வந்து it is the process of selection only so it is the process of selection இப்போ ஒரு சில இடத்துலலாம் arrangement வந்து makes a difference ஓகேவா ஆனா ஒரு சில இடத்துலலாம் வெறும் selection மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும் arrangement is not at all possible இப்போ for example நம்ம இந்த permutation பாக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன்றது so permutationல வந்து I said that permutation is the process of selection and arrangement ன்னு சொன்னேன் இல்லையா ஸோ இப்போ அதில் சப்போஸ் நம்ம 3 புக்கில் இருந்து நம்ம permutation படிக்கும்போது நான் இந்த எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னேன் நான் 3 புக்ஸ் இருக்குது மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம ஷெல்ஃபில் வந்து 2 பிளேஸ் இருக்குது அந்த 2 பிளேஸை எப்படியெல்லாம் இந்த 3 புக் யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணலாம் அது நம்ம பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம்னு சொன்னேன் நம்ம மேக்ஸ் ஃபிசிக்ஸ் அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அல்லது ஃபிசிக்ஸ் மேக்ஸ் அல்லது chemistry physics chemistry or chemistry physics இல்லையா or max chemistry or chemistry max so இத்தனை விதமா அரேஞ்ச் பண்ணலாம் so we can arrange it in 6 ways ஆனா இப்போ இந்த 3 புக்ல இருந்து 2 புக் செலக்ட் மட்டும் பண்ணா போதும் it is enough if I select only 2 books 2 books செலக்ட் பண்ணனும் so அது எப்படி எல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா max physics ன்னு ஒரு செலக்ஷன் பண்ணலாம் or physics chemistry physics max ங்கறது அதே செலக்ஷன் தான் arrangement does not matters புரியுதா அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அங்கே வேலையே இல்லை ஸோ ஃபிசிக்ஸ் மேக்ஸ் அதுவும் அதே செலெக்ஷன் தான் இங்கே வெறும் நம்ம செலக்ட் மட்டும் தான் பண்ணுறோம் அரேஞ்ச் பண்ணல ஸோ அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்லும்போது தான் நமக்கு 2 விதமான அரேஞ்ச்மெண்ட் பாசிபிள் ஓகேவா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் செலக்ட் பண்ணலாம் அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அல்லது மேக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸோ இப்போ செலெக்ஷன் சொல்லும்போது 3 விதமாக தான் நம்மளால பண்ண முடியும் பாருங்க அதே நம்ம பெர்முடேஷன் அரேஞ்ச் பண்ணும்போது செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணும்போது we had total number of ways to be 6 whereas வெறும் செலெக்ஷன் சொன்னோம்னா அதுக்கு the total number of ways is 3 மட்டும் தான் வரும் 6 வராது இப்போ இது பாருங்க அப்ப therefore combinationன்றது it is a process of selection only so வெறும் selection மட்டும் பண்றது தான் combination so இந்த இடத்துல வந்து நமக்கு ordering வந்து does not matters இப்போ நம்ம லெட்டர்ஸ் எல்லாம் வேர்ட்ஸ்ல அரேஞ்ச் பண்ணும்போது அரேஞ்ச்மெண்ட் மேட்டர்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நம்ம இந்த ஒரு இது பார்த்தோம் வேர்ட் பாய் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றி அரேஞ்ச் பண்ணும்போது BOYங்கிறது ஒரு அரேஞ்ச்மெண்ட் whereas YOBங்கிறது ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஆர் OBYங்கிறது ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஸோ இதெல்லாம் அதே லெட்டர்ஸை தான் நம்ம மாற்றி போட்டு அரேஞ்ச் பண்ணோம் பட் whereas இப்போ இதில் நான் வந்து 3 லெட்டரில் ஏதாவது 2 லெட்டரை மட்டும் செலக்ட் பண்ணணும்னா அப்போ I have only 3 ways 3 ways தான் இருக்குது எனக்கு புரியுதா இதை நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது சப்போஸ் இது 3 லெட்டர்லேருந்து 2 லெட்டரை மட்டும் செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணோம்னா அப்போ அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஜாஸ்தி ஆகும் whereas நமக்கு வெறும் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது the total number of ways ரெடியூஸ் ஆகும் புரியுதா ஸோ அப்போ இதில் பாருங்க இந்த ஒரு செலெக்ஷனில் மேக்ஸ் ஃபிசிக்ஸுங்கிற இந்த ஒரு செலெக்ஷனில் 2 அரேஞ்ச்மெண்ட் இஸ் பாசிபிள் புரியுதா ஒரு செலெக்ஷனில் நமக்கு 2 அரேஞ்ச்மெண்ட் பாசிபிள் அது மாதிரி இந்த ஒரு செலெக்ஷனில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிங்கிற ஒரு செலெக்ஷனில் நமக்கு இந்த 2 அரேஞ்ச்மெண்ட் பாசிபிள் அது மாதிரி மேக்ஸ் கெமிஸ்ட்ரிங்கிற இந்த ஒரு செலெக்ஷனில் we have 2 arrangements possible ஸோ அப்போ therefore permutationங்கிறது it is a process of selection and arrangement whereas combinationன்றது it is the process of selection only ஸோ இங்கே வெறும் select மட்டும்தான் பண்ணுறோம் அரேஞ்ச் பண்ணலை ஓகேவா ஸோ combinationன்றது it is the process of selection only so வெறும் selection மட்டும் பண்றது தான் combination so NCRங்கிறது it is number of combinations so number of combinations of n things taken are at a time அதாவது NCRனா என்ன அர்த்தம்னா மொத்தம் n things இருக்கு நம்ம கையில அதுல 6 திங்ஸை மட்டும் செலக்ட் மட்டும் பண்ணணும் ஸோ நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ்னா நம்பர் ஆஃப் செலெக்ஷன்ஸ் ஆஃப் n things டேக்கன் ஆர் அட் எ டைம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா n thingsலேருந்து 6 திங்ஸை செலக்ட் பண்ண எத்தனை வேஸ் இருக்கு அதுதான் NCRக்கு அர்த்தம் தட் இஸ் த மீனிங் ஆஃப் NCR ஓகேவா இப்போ NPRன்றது என்ன சொன்னோம் NPRங்கிறது வந்து நம்ம என்ன சொன்னோம்னா it is number of permutations of n things taken R at a time number of permutations
number of permutations of n things taken r at a time. இதுதான் நம்ம இதுக்கு கொடுத்த டெஃபினிஷன் இல்லையா, பெர்முடேஷனுக்கு நம்ம கொடுத்த டெஃபினிஷன் இதுதான். என்பிஆருங்கிறது நம்பர் ஆஃப் பெர்முடேஷனை என்ன அர்த்தம், செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா, காம்பினேஷன்றது வெறும் செலெக்ஷன் மட்டும்தான். இப்போ we are going to find the formula for NCR. So to find the formula for NCR, NCRக்கு என்ன ஃபார்முலான்றதை பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ அதுக்கு இப்போ NCRன்றது என்ன சொன்னோம், NCRங்கிறது it is number of combinations of n things taken r at a time. ஓகேவா, தட் இஸ் இந்த n திங்ஸ்லேருந்து r திங்ஸை செலக்ட் மட்டும் பண்ணுறது தான் NCRன்னு சொன்னோம். பட் இந்த r திங்ஸை எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம், பட் r things can be arranged in r factorial ways இல்லையா, நம்ம ஆல்ரெடி படித்தோம். 3 திங்ஸை 3 பிளேசஸில் 3 ஃபேக்டோரியல் வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம். அப்போ இந்த r திங்ஸை r பிளேசஸில் r ஃபேக்டோரியல் வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம் இல்லையா, r திங்ஸை r பிளேசஸில் நமக்கு r ஃபேக்டோரியல் வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம். இது செலெக்ஷன், அந்த n திங்ஸ்லேருந்து r திங்ஸை செலக்ட் பண்ணுறோம், இது அரேஞ்ச் பண்ணுறோம். இந்த செலெக்ஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் அதுதானே என்பிஆர்னு சொன்னோம். என்பிஆருங்கிறது என்ன, இட் இஸ் செலெக்ஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட். அப்போ therefore can we say that NPR is equal to NCR into R factorial சொல்லலாமா. இது NCRங்கிறது நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் R things from n things. n திங்ஸ்லேருந்து R திங்ஸை செலக்ட் மட்டும் பண்ணுறதுக்கான வேஸ் வந்து NCR. அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கான வேஸ் வந்து R ஃபேக்டோரியல் வேஸ். அப்போ therefore செலெக்ஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட், செலெக்ஷன் அண்ட்னா என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன். ஸோ செலெக்ஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் அதுதானே NPR, செலெக்ஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் அதுதானே NPRன்னு சொன்னோம். ஏன்னா permutation is the process of selection and arrangement சொன்னோம். இது selection and arrangement. ஸோ அதுதான் NPRன்னு சொன்னோம். அப்போ therefore we can say that NPR is equal to NCR into R factorial. So this is the relationship between NPR and NCR. So this is the relationship between NPR and NCR. இந்த மாதிரி கூட உங்களுக்கு questions கேட்கலாம். Write down the relationship between NPR and NCR அப்படி கூட கேட்கலாம். ஓகேவா, now from this let us deduce the formula for NCR. So அப்போ NCR is equal to NPR by R factorial சொல்லலாமா. Already we know the formula for NPR. NPRக்கு என்ன formula படித்தோம், n factorial by n minus R factorial இல்லையா, divided by R factorial. ஸோ இதை ரெசிப்ரோக்கல் எழுதுனீங்கன்னா என்ன வரும், you'll get it as n factorial by n minus R factorial into R factorial. அப்போ therefore the formula for NCRக்கு formula என்னன்னா n factorial by R factorial into n minus R factorial. So this is the formula for NCR. இதுதான் NCRக்கான formula. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர் இங்கே the same condition தான், n and R should be integers, அதுவும் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக இருக்கணும். n and r should belong to z plus, n and r should belong to z plus, and then n should be always greater than or equal to r. n வந்து r விட ஜாஸ்தியாக இருக்கணும் அல்லது ஈக்குவலாகவும் இருக்கலாம். இப்போ 10 திங்ஸ் கொடுத்துட்டு 10ஐயுமே செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஆனால் வேற 10 திங்ஸ் கொடுத்துட்டு அதில் 20 திங்ஸ் செலக்ட் பண்ணுங்கன்னா முடியுமா, இஸ் இட் பாசிபிள், பண்ண முடியாது. ஸோ அப்போ therefore n should be always greater than or equal to r, and n and r should be positive integers. n-ம் r-ம் positive integers-ஆக இருக்கணும். ஸோ this is the formula for NCR. இதுதான் வந்து NCRக்கான ஃபார்முலா. புரிஞ்சுதாமா, புரிஞ்சுதா, இதுதான் உங்களுக்கு அந்த தியரம் 4.5ல கொடுத்துருக்காங்க. This is what given in theorem 4.5. So இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பினேஷன். காம்பினேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இந்த காம்பினேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பினேஷன். ஸோ இந்த காம்பினேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இதுலேயே நமக்கு 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. மூணு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. The first one is NC0 is equal to 1. NC0 is equal to 1 ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம NCRக்கு என்ன ஃபார்முலா படித்தோம், இட் இஸ் n factorial by R factorial into n minus R factorial.
இதான ஃபார்முலா படித்தோம். அப்போ NC 0னும் போது என்ன பண்ணணும், we have to put R is equal to 0. ஸோ ஆருக்கு பதிலாக 0 போட்டால் என்ன வரும், NC 0 is equal to n factorial by 0 factorial into n minus 0 factorial. இப்போ which is equal to n factorial by 0 factorialன்றது 1 ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். n minus 0 factorial is n factorial. ஸோ அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு which is equal to 1 வந்துடும். அப்போ therefore we can say that NC 0 is equal to 1. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ n திங்ஸ்லேருந்து 0 திங்ஸை செலக்ட் பண்ணோன்னா, n திங்ஸ்லேருந்து 0 திங்ஸை செலக்ட் பண்ணோன்னா ஒன்லி ஒன் வே தான் இருக்குது. we have only one way. ஓகேவா? அடுத்தது செகண்ட் ஒன், that is NCN is equal to 1. Second property இதுதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். The second property which you are going to prove is NCN is equal to 1. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலா எழுதிப்போம். NCR is equal to n factorial by r factorial into n minus r factorial. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம், put r is equal to n. ஆருக்கு பல n சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும், NCN is equal to n factorial by n factorial into n minus n factorial. Now n minus n factorialன்றது என்ன, 0. 0 factorial is 1. So which is equal to n factorial by n factorial into 0 factorial. So since 0 factorial is equal to 1, which is equal to 1 ன்னு. அப்போ therefore we can say that NCN is equal to 1 ன்னு சொல்லலாம். So from this we can say that NCN is equal to 1 ன்னு சொல்லலாம். அடுத்து தேர்ட் ஒன் நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, that is NCR is equal to n into n minus 1 into n minus 2 into etc. up to n minus r plus 1 divided by r factorial. ஸோ இதுதான் நம்ம தேர்ட் ஒன் ப்ரூவ் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி என்ன படித்தோம், NCR is equal to NPR by r factorialனு படித்தோம் இல்லையா? இதான ரிலேஷன்ஷிப் பிட்வீன் NCR and NPR. NCRக்கு NPRக்கு ரிலேஷன்ஷிப் என்ன, NCR is equal to NPR by r factorial. பட் NPRக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். தட் இஸ் NPRக்கு என்ன ஃபார்முலா படித்தோன்னா, இட் இஸ் n into n minus 1 into n minus 2 into etc. up to n minus r plus 1. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு NPRக்கு படித்த ஃபார்முலா. இதுதான் நம்ம NPRக்கு படித்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். NPRக்கு இந்த ஃபார்முலா தான் நம்ம ஃபஸ்ட்டு டெரைவ் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணோன்னா, we multiplied and divided by அந்த n minus r minus 1ஆல் பண்ணோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், this is the first formula for NPR. So NPR is equal to n into n minus 1 into n minus 2 into etc. up to n minus r plus 1. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை n minus rலேருந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணதுனால இந்த ஃபார்முலா கிடச்சிது. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஃபார் NPR. NPRக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஓகேவா? இதான ஃபஸ்ட்டு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த இடத்துல NPRக்கு பதிலாக we are substituting this formula. இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ which is equal to, இப்போ NCR is equal to n into n minus 1 into n minus 2 into etc. up to n minus r plus 1 divided by r factorial. இதான நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நம்பர் 2, செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி நம்பர் 2. ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டியில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் NCX is equal to NCY, என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா, இஃப் NCX is equal to NCY, then either x is equal to y or x plus y is equal to n. Just a second. We need to know one more property. Sorry, property 2 வந்து இது. Sorry, இது property 3. Property 2 வந்து இதுமா. That is, we are going to prove that NCR is equal to NCN minus R. ஸோ இது வந்து லைன் ப்ராக்கெட் நான் மேலே போட்டிருக்கிறது. இட் இஸ் அ லைன் ப்ராக்கெட். ஸோ NCR is equal to NCN minus R. இதுதான் இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் let us consider the RHS எடுத்துக்கலாம், which is NCN minus R. நமக்கு ஆல்ரெடி NCRக்கு என்ன ஃபார்முலா தெரியும், இட் இஸ் n factorial by r factorial into n minus r factorial. அப்போ இந்த ஃபார்முலாவில் நமக்கு ஆருக்கு பதிலாக n minus r போடணும். இந்த ஃபார்முலாவில் நம்ம ஆருக்கு பதிலாக n minus r போடணும். ஸோ இதில் ஆருக்கு பதிலாக n minus r போட்டால் நமக்கு என்ன வரும், it will be n factorial by n minus r factorial into n minus of n minus r factorial வந்துடும் இல்லையா? ஆருக்கு பதிலாக n minus r போட்டுப்போம். ஓகேவா? which is n factorial by n minus r factorial into இங்கே மைனஸ் ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், n minus n plus r factorial வந்துடும்.
So plus n minus n gets cancelled, which is n factorial by n minus r factorial into r factorial, which is equal to NCR. Therefore, from this we can say that NCR is equal to NCn minus r ன்னு சொல்லலாம். இது ஒரு ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டிமா. இது வந்து நமக்கு அடிக்கடி யூஸ் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி. That is very very important. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி, அடிக்கடி யூஸ் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி. இந்த காம்பினேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெர்முடேஷனை விட காம்பினேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி, திஸ் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 3. ஸோ ப்ராப்பர்ட்டி 3 என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா, தட் இஸ் இஃப் NCX is equal to NCY, then either x is equal to y or x plus y is equal to n. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, it is given that NCX is equal to NCYன்னு கொடுத்துருக்காங்களா. NCX is equal to NCYன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து டைரெக்டாகவே என்ன சொல்லலாம், x is equal to yன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ அடுத்து let us consider this. NCX is equal to NCY. இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த NCY இருக்கு இல்லையா, இந்த NCY இதுக்கு நம்ம இந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். we are going to use the second property. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொன்னோம், NCR நம்ம NCn minus rன்னு எழுதலாம்னு சொன்னோம் இல்லையா. NCR எப்படி எழுதலாம்னு சொன்னோம், NCn minus rன்னு எழுதலாம்னு சொன்னோம். அப்போ இதை எப்படி எழுதலாம், NCn minus yன்னு எழுதலாமா. NCX is equal to NCn minus yன்னு எழுதலாம் இல்லையா, using property 2. ஏன்னா since NCR can be written as NCn minus r, இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதியிருக்கோம். அப்போ from this can we say that x is equal to n minus yன்னு சொல்லலாமா. இப்போ ஈக்குவேட் பண்ணோன்னா x is equal to n minus y, or in other words x plus y is equal to n. x plus y is equal to n ன்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? ஸோ அப்போ NCX is equal to NCYன்னு இருந்துச்சுன்னா, NCX is equal to NCYன்னு இருந்துச்சுன்னா, ஒன்று எக்ஸ் ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கணும், அல்லது எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்னாக இருக்கணும். அப்போ தான் வந்து NCXும் NCYயும் ஈக்குவலாக இருக்கும். இதெல்லாம் நம்ம சம்ஸ் போடும்போது இன்னுமே உங்களுக்கு கிளியராக புரியும் ஏன் இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டி நம்பர் 4. இந்த ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்பர்ட்டி 4. ஸோ ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டியில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா, we are going to prove that NCR plus NCR minus 1 is equal to n plus 1 CR. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். திஸ் இஸ் வாட் we are going to prove. NCR plus NCR இந்த மேலே நான் கோடு போட்டிருக்கிறது, it is called as line bracket. நீங்கள் கீழ் கிளாஸில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். it is called as line bracket. ப்ராக்கெட்டு தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். NCR plus NCR minus 1 is equal to n plus 1 CR. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதில் LHS எடுத்துக்கலாம். let us consider the LHS. ஸோ LHS என்ன கொடுத்துருக்காங்க, NCR plus NCR minus 1 இல்லையா. இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். let us apply the formula. ஸோ NCRக்கு என்ன ஃபார்முலா படித்தோம், it is n factorial by r factorial into n minus r factorial. இதான ஃபார்முலா சொன்னோம். அப்போ இதுக்கு என்ன வரும், n factorial by rக்கு பதிலாக r minus 1 போடணும். அப்போ r minus 1 factorial into n minus of r minus 1 factorial வந்துடும் இல்லையா. n minus of r minus 1 factorial. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ n factorial by r factorial into n minus r factorial plus n factorial divided by r minus 1 factorial into இதை நம்ம எப்படி எழுதலாம், n minus r plus 1 factorial எழுதிக்கலாமா. மைனஸ் ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா minus r plus 1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடச்சிடும். ஓகேவா. இதை இப்போ நம்ம எப்படி எழுத போகிறோன்னா, n factorial by இந்த r factorial எப்படி எழுத போகிறோன்னா, r into r minus 1 factorial எழுதிக்கிறோம். r factorial எப்படி எழுதுகிறோம், r into r minus 1 factorial எழுதிக்கிறோம். into n minus r factorial plus n factorial divided by இந்த r minus 1 factorial அப்படியே வச்சு இந்த n minus r plus 1 factorial எப்படி எழுத போகிறோன்னா, n minus r plus 1 into n minus r factorial எழுதிக்கிறோம். n minus r plus 1 into n minus r factorial எழுதிக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்துலேயும் என்ன காமனாக இருக்குது, வாட் இஸ் காமன் இன் தீஸ் டூ. மேலே நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா n factorial காமனாக இருக்குது. கீழே டினாமினேட்டரில் என்ன காமனாக இருக்குது, r minus 1 factorial காமனாக இருக்குது. அப்புறம் n minus r factorial காமனாக இருக்குது. இப்போ காமனாக இருக்கிறதெல்லாம் வெளியில் எடுத்தாச்சு. இப்போ மீதி இங்கே என்ன இருக்குது, வாட் இஸ் ரிமைனிங் ஹியர், மேலே நியூமரேட்டரில் 1, கீழே r ப்ளஸ் இங்கே மேலே 1, கீழே நமக்கு n minus r plus 1.
ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுப்போம். லெட் அஸ் டேக் த எல்சிஎம் ஃபார் தீஸ் டூ. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? n ஃபேக்டோரியல் பை ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இப்போ இதுக்கு எல்சிஎம் வந்து ஆர் இன்ட்டு n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 இல்லையா? மேலே என்ன வரும்? n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஆர் இல்லையா? க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா வில் கெட் இட் லைக் திஸ். ஸோ இப்போ இதில் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ரெண்டு கேன்சல் ஆகிடுமா? அப்போ therefore வில் கெட் இட் as n plus 1 into n factorial divided by r into r minus 1 factorial into n minus r plus 1 into n minus r factorial. இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிடும். வில் கெட் இட் லைக் திஸ். ஓகேவா? இப்போ இதில் n plus 1 into n factorial எப்படி எழுதலாம்? இதை can we write it as n plus 1 factorialனு எழுதலாமா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்னா that is n factorial we can write it as n into n minus 1 factorialனு எழுதலாம்னு படித்தோம். ஓகேவா? அப்போ n into n minus 1 factorial கொடுத்தாங்கன்னா அந்த n factorialனு எழுதலாம் இல்லையா? அது மாதிரி தானே இங்கேயும் இருக்குது. n plus 1 into n factorial. இதுக்கு அடுத்த நம்பர் இன்ட்டு அந்த நம்பரோட ஃபேக்டோரியல் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அடுத்த நம்பர் ஃபேக்டோரியலை போட்டுடலாம் இல்லையா? n plus 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை அந்த r into r minus 1 ஃபேக்டோரியலுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா வில் கெட் இட் as r ஃபேக்டோரியல். அண்ட் இதுக்கு வந்து கேன் வி ரைட் இட் as n minus r plus 1 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாமா? சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ therefore this we can write it as n plus 1 factorial divided by r factorial into இது n plus 1 minus r factorial எழுதிக்கலாமா? Can we write it like this? இதுதான் என்னது? This is n plus 1 cr இல்லையா? இந்த ஃபார்முலாவில் nக்கு பதிலாக n plus 1 போட்டு பாருங்க. இந்த ஃபார்முலாவில் nக்கு பதிலாக n plus 1 போட்டால் இங்கே n plus 1 வரும், இங்கே n plus 1 வரும். அதுதானே நமக்கு கிடச்சிருக்கு. புரியுதா? அப்போ therefore இதை வந்து we can replace it as n plus 1 cr which is equal to RHS. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இதோட ப்ரூஃப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். இந்த வருஷமும் இது கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட ப்ரூஃப் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப லெங்க்த்தியாக இருக்குது, ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மெத்தடே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இது புரியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஷார்ட்கட் மெத்தட் ரெண்டு மெத்தடும் சேர்த்து எழுதக்கூடாது, ஏதோ ஒரு மெத்தட் தான் எழுதணும். இந்த ஷார்ட்கட் மெத்தடில் LHS ஈக்குவல் டு NCR ப்ளஸ் NCR மைனஸ் 1 இல்லையா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும்? n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல் ப்ளஸ் இங்கே நமக்கு இதை பண்ணால் என்ன வரும்? வில் கெட் திஸ் ஆஸ் n factorial by, so இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? இட் இஸ் n factorial divided by r minus 1 factorial into n minus of r minus 1. அப்போ n minus r plus 1 factorialனு வந்துடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க, நமக்கு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தேவையில்லை. இது இப்போ அதாவது இது வந்து அது ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா இந்த மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன். அவ்வளோதானே தவிர அதுக்காக இந்த மெத்தட் தான் போடணுன்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. அதுதான் ஒரிஜினல் மெத்தட். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் சொல்லித்தரது. இப்போ என்ன பண்ணோன்னா இது ரெண்டுத்தில் பாருங்கள் எது ஜாஸ்தி? r ஃபேக்டோரியலா r மைனஸ் 1 ஃபேக்டோரியலா? எது பெரிய நம்பர்? r ஃபேக்டோரியல். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்? r ஃபேக்டோரியல் போட்டுக்கணும். அடுத்தது இது ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர்? இது ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர்? n மைனஸ் ஆரா n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1ஆ? ஏன்னா இதில் தான் 1 ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா? அப்போ இதான பெரிய நம்பர். அப்போ இதை போட்டுக்கணும், n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் போட்டாச்சா? இப்போ இந்த n ஃபேக்டோரியலை காமனாக வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டு இங்கே போட்டோம் இல்லையா இந்த n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1, அதை இங்கே போடணும். n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் இல்லாமல் போடணும். கீழே என்ன போட்டோமோ அதை மேலே போடணும், ஆனால் ஃபேக்டோரியல் சிம்பிள் இல்லாமல் போடணும். அப்புறம் நடுவில் இந்த ப்ளஸ் போட்டுக்கணும். இந்த ப்ளஸ் இருக்குல்ல, இது நடுவில் போட்டுக்கணும். போட்டுட்டு இங்கே என்ன போட்டோம்? ஆர் போட்டோம் இல்லையா? அதையும் ஃபேக்டோரியல் இல்லாமல் இங்கே மேலே போடணும். இந்த ஆரை ஃபேக்டோரியல் இல்லாமல் மேலே போடணும். போட்டிங்கன்னா இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் கேன்சல் ஆகிடும். இப்போ விச் இஸ் n + 1 இன்ட்டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு இதை நம்ம n + 1 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கலாம். இதை வந்து we can write it as n + 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n + 1 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். வாட் இஸ் திஸ்? இதுதான் என்னது? n + 1 CR.
ஸோ இது வந்து ஒரு ஈஸி வே டு ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா, தட் இஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை ஈஸியாக போடுறதுக்கான ஒரு மெத்தட். ஒன்றுமே இல்லை, இது ரெண்டுக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு எது பெரிய நம்பரோ அதை கீழே போட்டுக்கணும். எது பெரிய நம்பரோ ஆர் ஃபேக்டோரியல் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல், இது ரெண்டுல எது பெருசு ஆர் ஃபேக்டோரியல் அதை போட்டுக்கிறோம். அதுமாதிரி என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல், இது என் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல், இது ரெண்டுல எது பெருசு என் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல், இதை போட்டுக்கிறோம். போட்டுட்டு இந்த என் ஃபேக்டோரியலை காமனாக வெளில எடுத்துரும். மேலே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கீழே என்ன போட்டோமோ அதே தான் மேலே போடணும். ஆனால் எப்படின்னா இப்படி கிராஸாக போடணும் வித்தவுட் ஃபேக்டோரியல். ஸோ அப்போ என் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் இந்த ஆர். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் கேன்சல் ஆகிடும். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் சிஆர் வந்துடும். ஓகேவா? ஸோ இது ஒரு ஈஸி வே டு ரிமெம்பர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்போ ஃப்ரம் திஸ் வி கேன் சே தட் என்சிஆர் ப்ளஸ் என்சிஆர் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன் சிஆர்ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இதோட ப்ரூஃப் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரூஃப் இம்பார்ட்டன்ட். இது வந்து கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஷின் இது. நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி 5, ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ப்ராப்பர்ட்டி நம்பர் 5, that is NCR is equal to n by r into n minus 1 CR minus 1. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். That is NCR is equal to n by r into n minus 1 CR minus 1. ஓகேவா? Now let us consider the RHS. RHS எடுத்துக்கலாம். ஸோ RHSல என்ன கொடுத்துருக்காங்க? n by r into n minus 1 CR minus 1. இப்போ இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். n by r into இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்? n minus 1 factorial by r minus 1 factorial into n minus 1 minus of r minus 1. அப்போ என்ன வரும்? minus r plus 1 அப்படின்னு வந்துடும் இல்லையா? ஃபேக்டோரியல். ஏன்னா ஃபார்முலா என்ன? n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஸோ அப்போ இங்கே n-க்கு பதிலாகவும் n மைனஸ் ஒன், r-க்கு பதிலாகவும் r மைனஸ் ஒன் போட்டு மைனஸ் ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா n மைனஸ் ஒன் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன்னு வந்துடும். ஸோ இந்த ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிடும். இப்போ மேலே நமக்கு என்ன வந்துடும்? n இன்ட்டு n மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல், கீழே r இன்ட்டு r மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல், இங்கே ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிடுச்சுன்னா n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் வந்துடும். What is n into n minus 1 factorial? n factorial. r into r minus 1 factorial is r factorial into n minus r factorial. இதுதான் என்னது? NCR. இல்லையா? அப்போ therefore we can say that NCR is equal to n by r into n minus 1 CR minus 1 ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஸோ these are the properties, 5 properties நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸாம்பிள் 4.44 போடலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். எக்ஸாம்பிள் 4.44. ஸோ evaluate the following. Evaluate the following: 10C3, 15C13, 100C99, 50C50. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு ஈஸியான மெத்தட் ஒன்று சொல்லித்தரேன். ஏன்னா அந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மோஸ்ட்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 10C3. ஸோ இது ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம். ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 10 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 10 மைனஸ் 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு வரும். விச் இஸ் ஈக்குவல் டு 10 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 7 ஃபேக்டோரியல். இப்போ இந்த 10 ஃபேக்டோரியல் எப்படி எதுனா 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 7 ஃபேக்டோரியல். ஸோ 7 ஃபேக்டோரியல் 7 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிடணும். and then இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? வில் கெட் திஸ் அஸ், ஸோ இட் இஸ் 120. ஓகேவா? ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டால் இந்த மாதிரி தான் போடணும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லித்தரேன். ஏன்னா நம்ம இனிமேட்டு ஷார்ட்கட் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணோன்னா தட் இஸ் இதை என்ன பண்ணணும்னா 10ல் ஆரம்பிக்கணும். ஒன்றுனா குறைச்சிட்டே போகணும் அப் டு 3 terms வரைக்கும். ஸோ அப்போ 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8, 10ல் ஸ்டார்ட் பண்ணோம். ஒன்றுனா ரெடியூஸ் பண்ணிட்டே போகணும் அப் டு 3 terms வரைக்கும். கீழே 1ல் ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்றுனா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் அப் டு 3 terms வரைக்கும். புரியுதாம்மா? சேம் அதே தான், ஒரு ஆன்சரில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. நம்ம என்பிஆருக்கு இதே மாதிரி ஒரு ஷார்ட்கட் மெத்தட் படித்தோம், ஞாபகம் இருக்கா? என்பிஆருக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் மெத்தட் படித்தோம். தட் இஸ் என்பிஆர், தட் இஸ் 8P3ன்னு இருந்தால் அது எப்படி போட்டோம்? 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6ன்னு சொன்னால 8ல் ஆரம்பிக்கணும். ஒன்றா ரெடியூஸ் பண்ணிட்டே போனோம் அப் டு 3 terms வரைக்கும். இதோட விட்டுட்டோம். ஆக்சுவலாக நமக்கு NCRங்கிறது என்ன? இட் இஸ் NPR by R ஃபேக்டோரியல் இல்லையா? அப்போ இது டிவைடட் பை நீங்கள் வந்து 3 ஃபேக்டோரியல் பண்ணிங்கன்னா 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 பண்ணிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி 8C3. இதுதான் 8C3. NPR by R ஃபேக்டோரியல் தானே NCR.
ஸோ அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ 10ல் ஆரம்பிக்கிறோம், ஒன்றா ரெடியூஸ் பண்ணிட்டே போகிறோம் அப் டு 3 டேர்ம்ஸ் வரைக்கும். கீழே 1ல் ஸ்டார்ட் பண்ணோம், ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனோம் அப் டு 3 டேர்ம்ஸ் வரைக்கும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வில் கெட் இட் அஸ் சேம் 120. இது ஒரே ஸ்டெப்பில் வந்துடும். புரியுதா? அதனால இதெல்லாம் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணாமல் இந்த ஷார்ட்கட் மெத்தடில் யூஸ் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் 15C13. இதுக்கும் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணாலோ அல்லது நீங்கள் இப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கனாலுமே பெருசாக வரும். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to use this property. என்ன ப்ராப்பர்ட்டினா செகண்ட் ப்ராப்பர்ட்டி படித்தோம்ல, NCR is equal to NCN minus R. செகண்ட் ப்ராப்பர்ட்டி, இது ஒரு ப்ராப்பர்ட்டி படித்தோம் இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த 15C13 எப்படி எழுதலாம்? 15C 15 minus 13 எழுதலாமா? 15C 15 minus 13 எழுதலாம் இல்லையா? இப்போ which is 15C2 வந்துடும். இப்போ இதுக்கு இந்த ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். 15C2 எப்படி எழுதலாம்? 15 into 14 divided by 1 into 2. 15ல் ஆரம்பிக்கணும், ஒன்றா குறைச்சிட்டே போகணும் அப் டு 2 டேர்ம்ஸ் வரைக்கும். கீழே டிவைடட் பை 1ல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் அப் டு 2 டேர்ம்ஸ் வரைக்கும். ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 டைம்ஸ். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? வில் கெட் இட் அஸ் 105. ஓகேவா? ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள், நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 100C99. 100C99 திரும்ப இதே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். இப்போ இது எப்படி எதெல்லாம் 100C 100 minus 99 எழுதிக்கலாம் இல்லையா? இப்போ which is equal to 100C1. 100C1 is 100. எப்பயுமே வந்து உங்களுக்கு NC1 வந்து n தான், NC1 வந்து n தான். ஓகேவா? அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஆர் நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கனாலும் அதே தான். ஆக்சுவலாக வந்து 100ல் ஆரம்பிக்கணும், ஒன்றா ரெடியூஸ் பண்ணிட்டே போனோம் அப் டு 1 டேர்ம் வரைக்கும். அப்போ 100. கீழே 1ல் ஆரம்பிக்கணும், ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம் அப் டு 1 டேர்ம் வரைக்கும். அப்போ 1. இப்போ which is equal to 100ன்னு சொல்லலாம். ஸோ இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம்னா NCR is equal to NCN minus R. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா? தட் இஸ் when R is greater than half of n. when R is greater than half of n, நம்ம அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண தேவையில்லை, டேரெக்டாகவே ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணிடலாம். புரியுதாமா? when R is greater than half of n, அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போடணும். அப்படி இல்லைன்னா நம்ம டேரெக்டாகவே ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி போட்டுடலாம். அடுத்து ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 50C50. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா NCN-ம் 1 தான், NCN-ம் 1 தான். நம்ம இதான இந்த ப்ராப்பர்ட்டியில் ப்ரூவ் பண்ணோம். ப்ராப்பர்ட்டி 1ல் செகண்ட் சப்டிவிஷன், ப்ராப்பர்ட்டி 1ல் செகண்ட் சப்டிவிஷன் அதானே ப்ரூவ் பண்ணோம். NCN வந்து 1 இல்லையா? ஸோ அப்போ therefore we can say that 50C50 is equal to 1ன்னு சொல்லிடலாம் டேரெக்டாகவே யூஸிங் த ப்ராப்பர்ட்டி. அடுத்தது எக்ஸாம்பிள் 4.45. இது பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா find the value of 5C2 and 7C3 using property 5. ப்ராப்பர்ட்டி 5 யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 5C2வும் 7C3யும். ஓகேவா? ப்ராப்பர்ட்டி 5ங்கிறது இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராப்பர்ட்டி 5 என்ன? ப்ராப்பர்ட்டி 5 என்ன? NCR is equal to N/R into N minus 1 CR minus 1. இதான ப்ராப்பர்ட்டி 5. ஸோ அப்போ 5C2 எப்படி எழுதலாம்? 5C2 5/2 into 5 minus 1 which is 4C2 minus 1 which is 1. 4C1 is 4. இப்போ தான் சொன்னேன் இல்லையா? NC1 n. ஸோ which is equal to 5/2 into 4ன்னு சொல்லலாம். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா you'll get it as 10. நீங்கள் டேரெக்டாக போட்டிங்கனாலும் இதே ஆன்சர் தான் வரும். you'll get the same answer. ஓகேவா? அடுத்தது செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 7C3. ஸோ 7C3க்கு இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் என்ன வரும்? 7/3 into 7 minus 1 which is 6C3 minus 1 which is 2. 6C2ன்னு வரும். அப்போ which is equal to 7/3 into இதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். 6C2 எப்படி எழுதலாம்? 6 into 5/1 into 2ன்னு எழுதலாமா? 6ல் ஆரம்பிக்கணும், ஒன்றா ரெடியூஸ் பண்ணிட்டே போகணும் அப் டு 2 டேர்ம்ஸ் வரைக்கும். டிவைடட் பை கீழே 1ல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் அப் டு 2 டேர்ம்ஸ் வரைக்கும். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இப்போ you'll get it as 35. அப்போ therefore 7C3 is equal to 35 சொல்லலாம். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.46. NC4 is equal to 495. வாட் இஸ் n? n என்னன்னு கேட்டிருக்காங்க. NC4 வந்து 495னா அப்போ n என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 4.46. ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா it is given that NC4 is equal to 495. நான் ஆல்ரெடி சொன்னேன்
நமக்கு ஆர் தெரியலனா தான் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஆர் தெரிஞ்சதுன்னா நம்ம டைரெக்டாக நம்ம ஷார்ட்கட் மெத்தடே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஷார்ட்கட் மெத்தட் என்ன படித்தோம்? ஸோ என்ல ஆரம்பிக்கணும், ஒன்றா ரெடியூஸ் பண்ணிட்டே போகணும் அப் டு 4 டேர்ம்ஸ் வரைக்கும். ஸோ அப்போ n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 இன்ட்டு n மைனஸ் 3 டிவைடட் பை கீழே 1ல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் அப் டு 4 டேர்ம்ஸ் வரைக்கும். ஸோ 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு 495. ஓகே, இப்போ இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன வரும்? n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 இன்ட்டு n மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 495 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4. ஓகேவா? இப்போது நீங்கள் இதெல்லாம் மல்டிப்ளைலாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. அப்படியெல்லாம் பண்ணி போடணுன்னா ரொம்ப பெருசாக போகும். இந்த 495 ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 495 ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ஸோ 495 ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன வரும்? ஸோ இது 5 டேபிள்ஸில் போகுமா? ஸோ 5 9s are, ஸோ 99 வருமா? அண்ட் தென் அப்புறம் திருப்பியும் ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன வரும்? 11 times 9. ஸோ அப்போ இது 3 times 3. ஸோ அப்போ therefore இந்த 495 ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன வரும்? 5 into 11 into 3 into 3 into இந்த 2 into 3 into 4. ஓகேவா? இப்போ இந்த 11 ஃபர்தராக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, கன்ஃபார்மாக நமக்கு தெரியும். இப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா இதே மாதிரி, தட் இஸ் ஒரு நம்பர் குறையிற மாதிரி நம்ம கொண்டு வரணும். தட் இஸ் இப்போ 11 வந்திருக்கா, அப்போ இதுக்கு முன்னாடியும் பின்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஏதாவது வர மாதிரி பார்த்து எழுதணும். ஸோ அந்த மாதிரி எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கணும். we have to look into in such a way that ஸோ இந்த மாதிரி கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எதெல்லாம் கம்பைன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ 11 இருக்குது. இப்போ 3 into 4 12 வரும். அப்போ 11க்கு பக்கத்தில் இருக்க நம்பர் வருதா? புரியுதா? 3 into 4 12 வரும். அடுத்து 3 into 3 9 வரும். ஸோ அதுவும் ஓரளவு அந்த 11க்கு பக்கத்தில் தான் இருக்குது. 5 into 2 10 வருதா? ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்னா we can write it as 10 into 11 into 9 into 8. இப்போ இதை என்ன பண்ணணும்னா டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். யூ ஹாவ் டு அரேஞ்ச் இட் இன் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா 8 இல்லை, 12. சாரிம்மா, 3 into 4 12, 8 இல்லை. ஓகேவா? இப்போ இதை டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால் என்ன வரும்? 12 into 11 into 10 into 9. ஓகேவா? இப்போது we have to equate the, இப்போ இதே ஃபார்மேட்டில் வந்துருச்சா? n into n minus 1 into n minus 2 into n minus 3 இதே மாதிரி இருக்கா? பாருங்கள், nல ஆரம்பிக்குது, ஒன்றா குறைஞ்சிட்டே வருது. இங்கே 12 ஆரம்பிக்குது, ஒன்றா குறைஞ்சிட்டே வருது. அப்போ therefore from this can we say that n is equal to 12ன்னு சொல்லலாமா? புரியுதா? இதெல்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 4th டிகிரி ஈக்குவேஷனாக வரும். அது சால்வ் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டம். அதுக்கு இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு எதை ரெண்டை கம்பைன் பண்ணால் உங்களுக்கு இந்த 11 ஃபர்தராக ஃபேக்டரைஸே பண்ண முடியாது. அப்போ இந்த 11க்கு நியர்பை இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எதை ரெண்டை கம்பைன் பண்ணால் வரும்ன்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து போடணும். அப்படி போட்டிங்கனாலே ஈஸியாக வந்துடும். புரிஞ்சுதாமா? அதுவும் அதுமாதிரி இப்போ எழுதிட்டு ஃபஸ்ட்டு இதை டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிடணும். டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் ஈக்குவேட் பண்ணணும் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை. அப்படியே ஈக்குவேட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.47. ஸோ இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் என்பிஆர் இஸ் ஈக்குவல் டு 11,880 அண்ட் என்சிஆர் இஸ் ஈக்குவல் டு 495, ஃபைண்ட்